அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்பிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்பிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெறுகின்ற மருத்துவரும் நாமும் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். மருத்துவர் நாமும் அனுசரணையை வழங்குகின்றார்கள். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் மருத்துவரும் நாமும் நிகழ்ச்சிக்கான அனுசரணையோடு நாங்கள் தொடர இருக்கணும். இன்றைய மருத்துவர் நாமும் சென்ற ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வரை கலந்து ஐயா ஸ்ரீ ராமநாதன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம். உங்களுக்கு நேயர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம். நல்லது. மீண்டும் முறை நாங்கள் இணைந்திருக்கின்ற பகுதிகளில் நாங்கள் பார்த்திருந்தோம், மனநிலை பாதிப்பு மூலம் ஏற்படுகின்ற தற்கொலைகள் அல்லது படிப்பு மூலம் பல விதமான தற்கொலையின் நிலைப்பாடுகளை பார்த்திருந்தோம். இன்றைய நிலையிலே நாங்கள் பார்ப்போம் போராட்டங்கள் என்பது நடந்திருக்கின்றது. இந்த போராட்டங்களால் தற்கொலை என சென்றவர்களின் நிலைப்பாடு உளவியல் ரீதியாக நீங்கள் பார்க்கக்கூடிய பக்கங்கள். அருமையான விஷயம். நாங்க அந்த தற்கொலை என்று சொல்லப்படுகின்ற பங்களிப்பை எங்களுடைய தற்கால வரலாற்றில இருந்து, எங்களோட போராட்ட வரலாற்றில இருந்து விலத்தி பார்க்கவும் முடியாது, ஓரங்கட்டி விடவும் முடியாது. ஏனென்று சொன்னா அந்த மக்கள், பல பிள்ளைகள், அது ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எல்லாருமாக சேர்ந்து தங்களுடைய மன உறுதிதான் அங்க முக்கியம். அது இப்ப நாங்க கடந்த காலத்துல 2 தரம் பேசின தற்கொலை என்று சொல்லப்படுகின்ற மனப்பிளவீனம் அல்ல. அது ரெண்டுமே மனதில் உள்ள பிளவீனங்களால தன்னை சமாளிக்க இயலாம தன்னை முடித்து விடுவோம், தன்னை அழித்து விடுவோம், தன்னை ஒரு முற்றுப்புள்ளி போட்டால் எல்லா பிரச்சனையும் அடங்கும் என்றதான் பழைய இதுல பேசினாங்க. ஆனா இந்த இடத்துல மிகவும் விசேஷமானது, மிகவும் சிறப்பானது என்று சொன்னா, இப்ப நாங்க ஒரு சிறுபான்மை இனம். அந்த சிறுபான்மை இனம் அந்நியர்கள் இவர்களுக்கு ஆட்சிக்குள்ள அடக்கப்பட்டு இருந்தாங்க. அது எங்கட வரலாறு இல்லையோ. அந்த அடக்கப்பட்ட வரலாறு சுதந்திரம் என்று பேரளவுக்கு பிரிட்டிஷ்காரங்கள் கொடுத்தாலும் அவர்கள் தாங்கள் அந்த நாட்டை வச்சிருக்க வேணும் ன்றதுக்காக தங்களுடைய சொல்ல கேட்கிற, தங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற அந்த சிங்கள அங்க உள்ள முதலாளிகள் அல்லது அவர்கள் அந்த பெரிய ஆக்களை தங்களோட இணைஞ்சு நிற்பார்கள், எங்களை விட்டு போக மாட்டார்கள் என்று சொல்லவர்கள்ட்ட தான் கொடுத்துட்டு போனவர்கள். அப்படி அவர்கள் அங்க கொடுத்துட்டு போன இதை வச்சுக்கொண்டு அவர்கள் 47 அந்த சுதந்திரத்துக்கு பிறகு மிகவும் ஒரு பயங்கரமான அரசியலை அவர்கள் எடுத்தது எங்கட வரலாற்று பதிவு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்ப அதுகளே அவர்கள் இலங்கை பூராக தங்களுடைய நாடு, இங்க சிங்கள மக்கள் அல்ல சிங்கள பௌத்த மதத்துக்கு தான் எல்லாமே சொந்தம் என்ற ஒரு மகாவம்ச மனநிலை என்று அதை பல பேர், பல வரலாற்று ஆசிரியர்கள், அரசியல் ஆசிரியர்கள் எல்லாருமே குறிப்பிடுவார்கள். அந்த மகாவம்ச மனநிலையோடு தான் அவர்கள் தங்களோட அரசியல செயல்பாடுகள், வரலாறு எல்லாத்தையும் செய்து கொண்டு வந்தார்கள். ஆனா இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு உச்சகட்டமாக, உதாரணமாக 72 உருவான குடியரசு யாப்பு என்று சொல்றது இரண்டாம் பெரிய ஒரு வெளிப்பாடாக தங்கள மகாவம்ச விஷயத்தை சட்ட யாப்பாக எழுதி கொண்டார்கள். சட்ட யாப்பாக எழுதி அங்க இருந்த தமிழ் மக்களையோ மற்ற சிறுபான்மை மக்கள் இவரையுமே அந்த புதிய சட்டம் செய்யும் போது கலந்துரையாடவும் இல்லை, கதைக்கவும் இல்லை, பேசவும் இல்லை, எதுவுமே செய்யவில்லை. அதுவும் ஆக வெக்கக்கேடான விஷயம் 72 நடந்த விஷயத்தின் மிகவும் வெக்கக்கேடான விஷயம் என்று சொன்னா, கடந்த காலத்துல இடதுசாரிகள் என்று சொல்லி மார்தட்டி பெரிய கொடி கட்டி வச்சிருந்தவர்கள் தான் இந்த குடியரசு யாப்பை எழுதினார்கள் இல்லையா. அப்ப அவர்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்தது ஒரு பெரிய ஒரு வெக்கக்கேடான விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையாக இருக்கின்றது. இதை விட அதுக்கு அடுத்து வந்தவர் பெரிய மகாசுரன், மகாராட்சரன், அதாவது ஜே.ஆர். ஜெயவர்தனா என்று சொல்றவர் எல்லாம் சின்னாக்கள். அதுக்கு முதல்ல இடதுசாரிகளா இருந்து அரசியல் ஜாப் எழுதினவை எல்லாம் அவரோடு ஒப்பிடும்போது சின்னாக்கள். இவர் பெரிய மகா அசுரராக அவர் சிறுபான்மை இனத்தை அழிச்சு கட்டுவேன் என்ற ஒரு முடிவோட தான் அவர் ஆட்சி முறையை கொண்டு பல விஷயங்களை செய்தது வரலாற்றுல பதிவாக இருக்கு. அப்ப அவர் அந்த நேரத்துல அந்த யுத்தங்களை நடத்தி இதுகள் செய்யும் போது அவருக்கு
போதிய அளவு பொருளாதாரம் இலங்கையிலையும் இருந்தது. அதே நேரத்துல வெளிநாட்டு அரசுகளும் அவருக்கு உதவி கொடுத்து பல ஆயுதங்கள்ல இருந்து, பொருளாதாரத்தில இருந்து, நிர்வாகத்தில இருந்து, ஆலோசனை சொல்லுவதில் இருந்து பல விஷயத்துல அவர்களுக்கு உதவி செய்து கொண்டு வந்தவர்கள். அப்ப இந்த இடத்திலே இப்ப நாங்க ஒரு சமூகத்துல எப்ப அடக்குமுறை வருதோ அந்த அடக்குமுறை எதிர் அடக்குமுறையை உருவாக்கும், எதிர்ப்பு தரப்ப எழுப்பிவிடும். அப்ப அந்த எழுப்பமான விஷயத்துக்கூடாகத்தான் எங்கட விடுதலை போராட்டம் உருவானதுன்றது எல்லாற்ற வரலாறுலையும் பதிவாக இருக்கு. ஆனா இதுகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரங்களிலே அவர்கள் பாவிச்ச ராட்சத ஆயுதங்கள், ராட்சத கப்பலாக இருக்கலாம், பிளேனாக இருக்கலாம், பெரிய குண்டு போடுற மிஷின்களாக இருக்கலாம், இவைகள் எல்லாம் மிகவும் பெரும் அழிவுகளை ஏற்படுத்துகின்ற ஒரு மனிதாபிமானமற்ற முறையில நடந்த ஆயுத போராக இருந்தது. அப்ப இந்த நேரங்கள்ல தான் இந்த தற்கொலை என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிந்தனை, ஒரு செயல்பாடு அங்க உதித்து வருகிறத நாங்கள் அவதானிக்கிறோம். அப்ப அதிண்ட உண்மையான உள் கருத்து என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க இந்த அளவு பெண்ணாம்பரிய ராட்சத அழிவுகளை ஏற்படுத்துகின்ற இது மாதிரியான ஆயுதங்கள் எங்கள்கிட்ட பெரிய அளவில் இல்லை. ஆனா இவைகளை சமமாக இவைகளை எதிர்த்து நிக்க வேணும் என்று சொன்னா அதுக்குரிய முறையில நாங்கள் மிக கெட்டித்தனமாக ராஜதந்திர முறையில இராணுவ நுட்ப முறையில நாங்கள் எங்கட ஆயுதங்களை அல்ல எங்கட போராட்டத்தை உருவாக்கினாத்தான் இதை சமாளிக்க முடியும். அப்ப இந்த சமாளிக்க முடியும் என்ற இந்த ஒரு லாஜிக், இந்த ஒரு எண்ணத்திலேதான் எங்களுடைய இயக்கத்தை, எங்களோட போராட்டத்தை நடத்திய பெருந்தலைவர்களினால உருவாக்கப்பட்டது. அதாவது இங்க இந்த பெண்ணாம்பெரிய விஷயங்களை நாங்க ஒரு ஆள் தைரியமாக நாட்டு பற்று, நாட்டு விடுதலை, மக்கள் விடுதலை, அரசியல் விடுதலை, எங்கட சுதந்திரம், இவை எல்லாவற்றுக்கும் ஒரு தியாகம் பண்ண வேணும் என்று சொன்னா இந்த மாதிரியான பெரிய கடல்ல உள்ள கப்பல்களோ அல்லது பெரிய பெரிய ஆயுத அணிகளையோ இவைகள் எல்லாவற்றையும் ஒரு ஆளால அந்த பெரும் இதுகளை நிர்மூலமாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. இந்த ராட்சத இயந்திரங்கள் இவைகள் பொதுமக்களுக்கு, அதாவது இயந்திரங்கள் போராளிகளோட இயங்குற அளவுக்கு இல்லை. அவர்கள் அந்த ஒட்டுமொத்தமா தமிழர் அழிந்தாலே போதும், தமிழர் அழிந்தாலே காணும் என்ற நோக்கத்திலேதான் அவர்களுடைய போராட்டங்கள் எல்லாம் அமைந்து போயிருந்தது இல்லையா? அப்ப இதுகளை குறைக்க வேணும், தடுத்து நிறுத்த இயலாவிட்டாலும் இதுகளின் அளவை குறைக்க வேணும், இதன் அளவை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வேணும் என்ற விடயத்துக்காகத்தான் இந்த ஆயுத போராட்டத்தை நடத்தின பெரிய நுட்பமான கெட்டித்தனமான எங்களுடைய தலைவர்கள் எல்லாருனாலையும் தெளிவாக ஆலோசித்து உருவாக்கப்பட்டதான் இந்த கரும்புலிகள் என்று சொல்றதோ அல்லது தற்கொலை படைகள் என்று சொல்றது. அவர்களை பொறுத்தவரையில அல்ல அந்த விஷயங்களை நாங்கள் அவதானிக்கும் போது, இப்ப உளவியல் ரீதியாக நாங்கள் அதை அவதானிக்கும் போது இப்ப அதுல ஒருத்தர் தான் இப்படியான ஒரு படையாக ஆயுதமாக தனி ஆயுதமாக்குறாரு இல்லையோ, வெறும் ஆயுதத்தை மாத்திரம் நம்பி இருக்கல, அந்த ஆயுதங்களை உதவியோட தன்னை ஆயுதமாக்குறாரு. அப்ப அந்த மனப்பலம் சாதாரணமாக இவருக்குமே வந்துவிடாது. அந்த மனப்பலம் என்றது இவருக்கும் இலகுவாக கிடைக்கக்கூடிய விஷயம் என்று அல்ல. அப்ப அந்த இடத்திலே மன உறுதி என்றதான் அங்க முக்கியமானது. அப்ப அவர்கள் மிகவும் திடகாத்திரமான மனிதர்களாலதான் அந்த முடிவை எடுத்து தன்னை அர்ப்பணிச்சு நான் போய் இந்த எதிரின்ற ஒரு கப்பலையோ ஏதோ ஒன்று அடிச்சேன் என்று சொன்னா அதுல இழப்பு என்று சொன்னா எங்கள்ல 1000 பேரோ 10,000 பேரோ பாதுகாக்கப்படுவார். 10,000 பேர் அழிவை நான் ஒரு ஆள் இதுல போறதால குறைக்க முடியும், நிப்பாட்ட முடியும், அல்ல அதுல தடுத்து செய்ய முடியும். அப்ப இந்த விதமான தெளிவான சமூக சிந்தனை, இன சிந்தனை, மத சிந்தனை எங்களுடைய அடக்குமுறையிலிருந்து எங்கட மக்களை விடுவிக்க, அதாவது எங்கட எதிர்கால சந்ததியை விடுவிக்க வேணும், எதிர்காலத்தில் ஒரு சுபிட்சம் வர வேணும் என்றதுக்காக இவர்கள் தெளிவாக தாங்களும் அவர்களோடு சம்பந்தப்பட்ட அந்த தலைவர்மார் எல்லாருமாக சேர்ந்து உருவாக்கப்பட்டதான் இந்த தற்கொலை என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒரு அமைப்பு முறை அல்லது இந்த இராணுவ ராஜதந்திர முறை. ஏனென்றா இப்ப நாங்க சிறுபான்மையாக இருக்கும் போது நாங்கள் இப்படியான ஒரு திறமான முறையில எங்கட ஆயுத போராட்டங்களை உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னா,
ஏன்னா எங்கள்கிட்ட நிறைய மக்கள் இல்ல தொடர்ந்து அழிய கொடுக்கறதுக்கோ தொடர்ந்து போராடுறதுக்கோ தொடர்ந்து அழிவுகளை ஏற்படுத்துறதுக்கும். சிங்கள அந்த எதிராளிகளை பொறுத்தவரையில அவர்கள் பெரிய பெரும்பான்மையினராக இருக்கிறார்கள். அவர்கள் திருப்ப திருப்ப புது புது பிள்ளைகளை புது புது ஆட்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட வலிவு இருக்கு இல்லையா. இப்ப நாங்க சிறுபான்மை என்றபடியால் எங்கள்ட்ட அந்த வலிவுகள் ஒரு எல்லைக்குட்பட்டதாக இருக்கு. அப்ப இந்த விஷயங்கள்ல தான் ஒரு பெரிய ஆச்சரியப்படக்கூடிய ஒரு தயாரிப்பு ஒரு உருவாக்கம் அந்த காலகட்டத்துல உருவாகி அந்த காலகட்டத்தின் இந்த உருவாக்கங்கள் எல்லாவற்றினாலேதான் இந்த தற்கொடை தன்னை கொடுப்பது அவர் தன்னை அர்ப்பணிக்கிறார் இல்லையோ. அவர் ஒரு மற்றவர்களால கட்டாயப்படுத்தப்பட்டு போகையில்லை, மற்றவர்களால கட்டாயப்படுத்தப்பட்டு இப்படியான ஒரு விஷயத்துக்குள்ள இறங்க இல்லை. மற்ற எல்லாரும் இவரை அனுப்பி போட்டு தாங்கள் அமைதியா இருக்கல. அவர்கள் எல்லாருமே இவற்றை அர்ப்பணிப்புக்காக அவரை தங்களோட இதயத்திலே வச்சு பூசிச்சார்கள். தங்களோட இதயத்திலே வச்சு அவர்களை வணங்கினார்கள் அல்லது மரியாதை செலுத்தினார்கள், எல்லாமே செலுத்தினார்கள் இல்லையோ. அப்ப இந்த விதமாக இந்த ஒரு புனித ஒரு போராட்ட முறையாக நாங்கள் ஒரு சிறுபான்மையாக இருந்த காரணங்களினாலே தெளிவாக சிந்திக்கப்பட்டு அதை பற்றி விளங்கப்படுத்தப்பட்டு எடுத்த முடிவு, அதை பொறுப்பாக இருந்த பெருந்தலைவர்களால எடுத்த முடிவாகத்தான் இந்த விடயம் அந்த நேரத்துல உருவாக்கப்பட்டதுன்றதை இப்ப என்னுடைய உளவியல் முறையில நான் அதை புனிதமான ஒரு விஷயமாக ஒரு அர்த்தமுள்ள ஒரு விஷயமாக நான் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏன்னா இதெல்லாம் ஒரு வகையான யுத்த போரியல், யுத்த போரியல். அத ஒரு யுத்தம் நடக்கும் போது உளவியல் ரீதியாகவும் ஆயுதங்களை உருவாக்கலாம், உளவியல் ரீதியாகவும் அந்த சண்டைய ஆயுதங்களையோ எங்கட எதிர்ப்பையோ எங்கட மறுப்பையோ இவைகள் எல்லாவற்றையும் உருவாக்கி எடுக்கலாம். அதை இப்ப மேலதேச இராணுவங்கள் அது ஒரு இராணுவ உளவியல், வார் சைக்காலஜி, இராணுவ உளவியல் தனி படிப்பாகவே வச்சிருக்காரு. தனியாக அது ஒரு படிப்பாக எடுத்து வச்சு அதை ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்துதான் தங்களோட இப்படியான இரகசிய திட்டங்களுக்குரிய போர் வீரர்களை இவர்களை எல்லாம் உருவாக்குறது. இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த பல்கலைக்கழகங்கள், அதாவது இராணுவ பல்கலைக்கழகம், சாதாரண பல்கலைக்கழகம் அல்ல, இராணுவ பல்கலைக்கழகங்களிலே அது தனியான துறையாக வச்சு ஆய்வு செய்யப்பட்டு இப்படியான விஷயங்கள் உருவாக்கப்படுகின்றது. இப்ப அவர்கள் இன்டெலிஜென்ட் குரூப், அதாவது வேவு பார்க்கிற ஒட்டு பார்க்க அந்த இதோட சமமாக இவர்களும் இணைஞ்சுதான் இந்த விஷயங்கள்ல இணைஞ்சு இருப்பார்கள். ஏன்னா அவர்கள் எல்லா கூட்டு முயற்சியும் தான் இந்த விஷயங்களை வெற்றியாக்கும் அல்லது நல்ல நிலைக்கு கொண்டு விடும். அப்ப இப்ப இங்க மேலத்தேச நாடுகளோ இராணுவ விஷயங்கள்ல மிகவும் முன்னேறின நல்ல வளர்ச்சி அடைந்த நாடுகள் அது ஒரு கல்வியாக, அது ஒரு பயிற்சியாக, அது ஒரு அரசாங்கத்தால் ஏற்கப்பட்ட ஒரு விஷயமாக இந்த விஷயங்களை பயிற்சி கொடுத்து அதுக்குரிய ஆட்களை உருவாக்கி விடுறார்கள் இல்லையோ. ஆனா இப்ப எங்களை பொறுத்தவரையில இந்த இராணுவ கல்வியல், இராணுவ பல்கலைக்கழகங்கள் இதுகள் எல்லாம் ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு முறையில அங்க நாங்க செய்ய முடியவில்லை. அப்ப இந்த விஷயத்தை தான் எங்கட சமூகத்திலே இத பல பேர் நேர்மையாக சரியான விஷயமாக ஏற்றுக்கொண்டார்கள். மிக ஒரு பகுதி, இன்னும் ஒரு பகுதியினர் இதை கேவலமாக கதைச்சார்கள். இதை தாழ்த்தி தரம் குறைச்சு, அதாவது இது ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் தன் வாழ்க்கை முறை வாழ இல்லாம தற்கொலை செய்யற மாதிரி இப்படியான ஒரு தற்கொலை மெதட்டுல விருப்பமா இருக்கிறவை தான் இதுக்கு பாவிச்சிருக்கிறேன். அந்த முறையில தான் பல பேர் வாழ விருப்பம் இல்லாம, வாழ அவருக்கு தைரியம் இல்லாம இதுக்குள்ள போய் செத்திருக்கிறார்கள், அல்லது இதுக்குள்ள போய் இறங்கி இருக்கார்கள், அல்ல இதுக்குள்ள ஈடுபட்டு இருக்கார்கள் என்று சொல்லி இதை கொச்சப்படுத்த வேணும் என்று நினைப்பவர்கள், இதை தரம் குறைச்சு கதைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுடைய சில நிலப்பாடு அப்படியாக இருந்ததை நாங்க பல பத்திரிகைகள், பல ஊடகங்கள் இதுகள்ல கடந்த காலத்துல நாங்க பார்த்திருக்கோம், அதை பற்றி அறிஞ்சிருக்கோம். இப்ப இதையில நாங்க இப்ப எல்லாம் முடிஞ்ச பிறகு முடிந்து விஷயங்களை நாங்க ஒரு அதன் சரியான நிலப்பாடுகள், சரியான கருத்துக்களை நாங்க இங்க கூடுதலாக அவதானிச்சு பார்க்கிறோம். அப்ப இதுல நாங்க இன்றைக்கு நாங்க எடுத்துக்கொண்ட இந்த தலையங்கம் இது ஒரு மிக முக்கியமான இன்றியமையாத ஒரு இனத்தினுடைய படைப்பு, இனத்தினுடைய உருவாக்கம். அது மிகவும் ஆரோக்கியமானது, தைரியமானது, புனிதமானது. ஈழப் போராட்டத்தில்
உண்மையிலேயே ஆண்கள் வலிமையோடு இருப்பவர்கள், ஆண்கள் மனத்திறமுரியவர்கள் என்றெல்லாம் கூறப்பட்டாலும் பெண்களும் இணைந்திருந்து போராட்ட களத்திலே தற்கொலை போராளிகளாக போகும் அளவுக்கு மனதிடம் ஏற்படுத்தியது அந்த போராட்டத்தை எடுத்த தலைமையா அல்லது இந்த பெண்களுடன் இருந்த ஆளுமையா? அருமையான விஷயத்துல முன் வச்சிருக்கிறீங்க. இப்ப எங்கட உளவியல் சிந்தனை முறையில ஆண் உளவியல் பெண் உளவியல் என்று 2 பகுதியாக இருக்கு. அது இங்க மேல தேசத்திலையும் இருக்கு, எங்கட தேசங்கள்லையும் இருக்கு. அது ஆண் பெண் 2ம் உயிரியல், அது பயாலஜிக்கல். உயிரியல் ரீதியாக மாத்திரம் தனித்தனியான பண்புகள் அமைப்புகள் உடையவர்கள் மாத்திரம் அல்ல, உளவியல் ரீதியாகவும் உணர்வியல் ரீதியாகவும் அவர்கள்ட்ட அந்த வித்தியாசம் அங்கே இருக்கிறதாக விஞ்ஞான ரீதியாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். இதுல அதுவும் எங்களுடைய ஈழத்து பெண்களை பொறுத்தவரையில நாங்க விசேஷமாக இதை குறிப்பிட வேணும். அதை நான் ஒரு மானுடவியல், வெறும் உளவியல் என்று மாத்திரம் அல்ல, மானுடவியல் துறைக்கு ஊடாகவும் அந்த விஷயத்தை பார்க்க நான் விரும்புகிறேன். ஏனென்று சொன்னா இப்ப அந்த மானுடவியல் ஆய்வுகள்ல மானுடவியல் சிந்தனையில இப்ப உலகத்துல உள்ள கலாச்சாரங்களை ஆண் வழி கலாச்சாரம் பெண் வழி கலாச்சாரம் என்று சொல்லி பிரிப்பார்கள், பகுத்து பார்ப்பார்கள். ஆண் வழி கலாச்சாரம் எப்படி இயங்குது, பெண் வழி கலாச்சாரம் எப்படி இயங்குது என்று பார்ப்பார்கள். அப்ப இந்த இடத்திலே இப்ப எங்களுடைய ஈழத்து கலாச்சாரத்தை பொறுத்தவரையில எங்களுடைய பல விழுமியங்கள், அதாவது பெரிய பண்பாக இல்லாட்டால் பல விழுமியங்கள் இந்த தாய் வழி சமூகத்தை சேர்ந்துதான் இருக்கின்றது. அந்த தாய் வழி சமூகத்தின் விழுமியங்கள் இன்னும் நாங்கள் அதை பாதுகாத்து எங்களுக்குள்ள வச்சிருக்கோம். அப்ப உதாரணமாக அது பெரிய பெரிய வித்தியாசம். இதை தெளிவாக மேலோட்டமாக நாங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்னா, இப்ப தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே இருந்து வர்ற சினிமா படங்கள், அதுல வர்ற கதைகளுக்கும் எங்களுடைய வாழ்வியல் முறைகளுக்கும் இடையில பெரிய இடைவெளி இருக்கு. தமிழ் சினிமா மெட்ராஸ்ல இந்தியாவில இருந்து வரும்போது அது அந்த வழி சமூகம், அது ஆண் வழி சமூகம். அப்ப அந்த ஆண் வழியை குறிச்ச விழுமியங்கள்லாம் அந்த சினிமா கதைகளிலேயோ படங்களிலேயோ முன்வைக்கப்படுகின்றது. அதை மெயினா வச்சுதான் அங்க கதைக்கப்படுகின்றது எல்லா விஷயம். இப்ப ஆண் என்றவர் தான் எப்பவுமே ஹீரோ, அவருக்கு உதவியாத்தான் பெண் என்றவர் உதவி ஹீரோயினிய, அதாவது கதாநாயகி அங்க படைக்கப்படுறாரே ஒழிய அங்க மெயின் ஆண் தான். இப்ப இது மாத்திரம் அல்ல. இப்ப உதாரணமாக தாய்வழி சமூகம் ஆண்வழி என்று சொல்லும் போது மானுடவியல் மிக அழகான பரந்த விளக்கத்தை சொல்றது. இப்ப உதாரணமாக அவர்கள் கூரைக்கு சொல்ற ஒரு சில விஷயத்தை இதுல நான் கூறுவேன், பிறகு தேவையான இன்னொரு நாளைக்கு அதை ஆழமாக பார்க்கலாம். இப்ப உதாரணமாக ஒரு திருமணம் ஒரு சமூகத்துல நடக்கிறது இயற்கையான ஒரு விஷயம். அப்ப இந்த திருமணம் நடக்கிற இடங்களிலே இந்த வித்தியாசத்தை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கும் என்று சொல்லி இந்த மானுடவியலாளர்கள் கூறுகிறார்கள். என்ன மாதிரி கூறுகிறார்கள் என்று சொன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் திருமணம் செய்து கொண்டால் அந்த ஆண் வழி சமூகத்திலே பெண் ஆண் வீட்டுக்கு போகணும். பெண்ணுக்கு தான் அங்க புகுந்த வீடு. பெண் எப்பவுமே ஆணின் வீட்டுல போய் ஆணின் வீட்டுல குழந்தை பெறுவதில இருந்து அந்த வீட்டின் பராமரிப்பில இருந்து சகலதுக்கும் உதவி செய்கின்ற ஒரு ஆளாக அங்க இருக்கிறான். ஆனா எங்கட ஈழத்து தாய் வழி கலாச்சாரம், இந்த கலாச்சாரத்திலே இங்க திருமணம் செய்து கொண்டா ஆண்கள் தான் பெண் வீட்டுக்கு போகிறார்கள். ஏன்னா பெண்களுக்கு தான் சீதனமாக வீடுகள் வயல்கள் எல்லாமே கொடுக்கப்படுறது. அசியா சொத்துக்கள் முழுக்க பெண்ணுக்கு தான் நாங்க சீதனமாக கொடுக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த பெண்ணுக்கு அந்த சீதனமாக அதை கொடுக்கும் போது அந்த திருமணம் செய்து ஒரு ஆண் அந்த பெண்ணை திருமணம் செய்து வரும்போது அந்த பெண் வீட்டுக்கு தான், அப்ப எங்கட ஊர்ல ஆணுக்கு தான் புகுந்த வீடு. இப்ப இந்தியாவை பொறுத்தவரை பெண்ணுக்கு தான் புகுந்த வீடு இல்லையோ, ஆனா எங்களுக்கு நேர் எதிர்மாறு இல்லையோ. அப்ப நாங்க ஆண் தான் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போய் அங்க பெண்ணினுடைய வீட்டில இருந்து பெண்ணினுடைய அசியா சொத்துக்கள், அது கடல் சம்பந்தமாக இருக்கலாம், நிலம் சம்பந்தமாக இருக்கலாம், இதுகளை ஒரு அடித்தளமாக இட்டு அந்த பொருளாதாரத்தை வளர்த்தெடுத்து சமூகத்தையும் தன் குடும்பத்தையும் வளர்த்தெடுத்து பிள்ளைகள் வாரிசுகள் எல்லாமே வளர்த்தெடுத்து வரவும். அப்ப இந்த இடத்திலே
எங்களுடைய இதுல வந்து பெண்வெளி சமுதாயம் என்றது பல அம்சங்கள்ல இருக்கு. ஆனா இப்ப இந்த பெண்வெளி என்று சொல்றது வந்து உதாரணமாக இந்த மேற்கத்திய கல்வியல் மேற்கத்திய சிந்தனைகள் வந்ததால அது இல்லாம போச்சு, அல்லது அது அடக்கப்பட்டிருக்கு, அது வீரியம் குறைஞ்சிருக்கு. மேலதேச கல்வி என்றது வித்தியாசமானது. அதே ஒரு ஆண்வெளி கலாச்சாரத்திலிருந்து கொண்டு வரப்பட்டதுதான் மேலதேச கல்வி என்று சொல்றது இல்லையோ. அப்ப அதனால எங்களோட இந்த பெண் தன்மை என்ற பண்புகள் குறைவாக இருக்கு. ஆனா எங்களோட நாளாந்த குடும்ப வாழ்க்கை பழக்க வழக்கங்கள் இவைகளிலே வந்து இந்த பெண்ணுக்கு நாங்கள் வந்து புனிதமான தன்மையை கொடுக்கிறோம். பெண்ணை வந்து மையமாக வச்சு நாங்க பல விஷயங்களை சிந்திக்கிறோம். அதே மாதிரி இந்த பெண்ணும் வந்து ஒரு பிரச்சனை என்று வந்த உடனே முதல் தன்னை தயாராக்கி தன்னை தியாகம் பண்றதுக்கு தயாராகிறாள். இது வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு கொடை. எங்களோட போராட்ட காலத்தில் அந்த பெண்கள் வந்து அதை தாராளமாக அதை நிரூபிச்சிருக்கிறார்கள் இல்லையா. இப்ப தற்கொலை விடயங்கள்லையும் அவர்கள் வந்து மிக முன்னுக்கு வந்து அதுல வந்து ஈடுபட்டது அது வரலாற்று பதிவாகவே இருக்கின்றது இல்லையா. அப்ப இதையில வந்து ஒரு பெண் என்று சொல்றவள் வந்து இந்த தாய் வழி கலாச்சார முறையில வந்து ஒரு பெண் என்று சொல்றவள் வந்து இந்த சமூக சொந்த வேறுள்ள அந்த சமூகத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் அது ஆண்கள் செய்யும் தனியாக செய்வார்கள் என்று சொன்னா அவள் வந்து அதை பார்த்து கொண்டு அமைதியாக அதுக்கு ஏதன் மேலதிகமான உதவிகளை செய்து கொண்டு மேலதிகமாக தன் பங்கை செலுத்தி கொண்டு இருப்பார்கள். ஆனா அந்த பிரச்சனைகள் ஆழமாக போக 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 தானே நேர்ல ஈடுபடுறாங்க, தாங்களே அந்த தளத்துல இறங்குறார்கள் இல்லையா. ஏன்னு சொன்னா அந்த தாய்மை அந்த தன் இனம் தன் பிள்ளைகள் தன்னுடைய சொந்தங்கள் இவர்களுக்காக அவர்கள் சிந்திக்கிறது, அவர்களுக்காக தங்கி எப்பவும் அர்ப்பணிப்பு செய்யறதுல வந்து எங்கட குடும்ப கலாச்சாரத்துல எங்கட சமூக கலாச்சாரத்துல வந்து அது ஒரு மிகவும் ஒரு பெரிய முக்கிய பண்பாக இருக்கின்றபடியால இந்த போராட்ட காலத்திலையும் வந்து பெரிய அதிசயமாக பல பேருக்கு இருந்தாலும் அது வந்து எங்களுடைய சமூக கூறுகளில் இந்த மனிதாயம் முறையில பார்க்கும்போது சமூக கூறுகளின் மிக அடிப்படையான ஒரு கூறாக இருந்தபடியால அவர்களும் இதுல சரிக்கு சமமாக ஆண் பெண் என்றதுக்கு வித்தியாசம் இல்லாமல் சரிக்கு சமனாக இதுல வந்து தோள் கொடுத்து நின்று எல்லா விஷயத்திலையும் ஈடுபட்டாரு. இதுகள் எல்லாத்துக்கும் மேலால நாங்க ஒரு விஷயத்த எப்பவுமே மறக்க இயலாது. இந்த விஷயங்களை சரியான முறையில பெண்களுக்கும் பங்கு கொடுத்து அவர்களையும் சமப்படுத்தி அதை கொண்டு வந்த தலைமைகளுக்குத்தான் நாங்க நன்றி கூறுவோம். பக்குவப்பட்ட தலைமை இல்லையே என்று சொல்லி சொன்னா இந்த மாதிரியான ஒரு பக்குவமான பெண் விடுதலை பெண் அமைப்புகள் பெண் இராணுவங்கள் இதுகள் எல்லாமே வந்திருக்க கூடிய வாய்ப்புகள் வலு குறைவாக இருக்கு. ஏன்னா இப்ப இதை நாங்க ஒரு உலகத்தில் நடக்கிற பல விடுதலை போராட்டங்களை பார்க்கும்போது அங்க அந்த இடங்களிலே வந்து பல விடுதலை போராட்டங்கள்ல பெண்ணே அங்க உள்வாங்கப்படுறது கிடையாது. அந்த சமூகங்கள் பெரிய ஆண்வழி சமூகமா இருக்கிறபடியால பெண்ணை உள்வாங்குவதே கிடையாது. தமக்கு சமமாக ஒரு போராளியாக கூட அவர்கள் வந்து உள்ள எடுக்கிறது வந்து வலுவலு குறைவாக இருக்கு இல்லையா. ஆனா இப்ப இதுல வந்து எங்களை பொறுத்தவரையில வந்து மிகவும் எங்களுடைய போராட்ட விஷயம் வந்து நேர்த்தியாகவும் சரியான முறையில ஒரு உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியாக ஆண் பெண் இருபாலாரும் சமமாக பொறுப்படுத்து பங்கெடுத்து அது தற்கொலையாக இருக்கலாம் அல்லது இராணுவ விஷயமாக இருக்கலாம் திட்டமிடுதலாக இருக்கலாம் நிர்வாகப்படுத்துவதாக இருக்கலாம் எல்லா விஷயத்திலையும் அவர்கள் பங்கெடுத்து செய்தது வந்து நாங்க மறக்க முடியாத வரலாற்றுல சிறப்பாக பதிஞ்சு வைக்கப்பட வேண்டிய ஒரு பெரிய அம்சமாக இருக்குன்றுதான் என்னை பொறுத்தவரையில இதுல வந்து சொல்ல முடியும். ஒரு சமூகத்தின் போராட்டம் என்று சொல்றது வந்து நாங்க 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷத்துக்குள்ள முடிவெடுக்க முடியாது என்று சொல்லி சொன்னா இப்ப எங்கட சமூக போராட்டம் என்று சொல்றது 30 வருஷம் நீண்ட காலம் நடந்த ஒரு பெரிய ஒரு போராட்டம். ஆனா இந்த போராட்டம் வந்து கடைசியில வந்து பல நாடுகளால பல அமைப்புகளால பல ராட்சத அமைப்புகளால கட்டாயப்படுத்தி மௌனிக்கப்பட்டது, கட்டாயப்படுத்தி அது நிர்மூலமாக்கப்பட்டது. அப்ப இதுல வந்து உலக வல்லரசுகள் அல்லது அந்த பிரதேச வல்லரசுகள் என்று பல பேற்ற பங்களிப்புகள் அங்க இருக்கு.
அதை நாங்க இப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சமூகத்தில் சிங்கள சமூகத்திலே இந்த பெரிய போர் வீரராக பெரிய வெற்றி வீரராக நடந்தவைக்கு இன்றைக்கு என்ன நடந்தது, எங்க ஓடி ஒளிஞ்சு போயிருக்குன்னு, எங்கே அவர்கள் தூக்கி வீசப்பட்டிருக்குன்னு என்பதை இப்ப நாங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு பெரிய மாறுதட்டி இந்த போர் செய்து போட்டு பெரிய அட்டகாசம் செய்து பெரிய விழாக்கள் வச்சு பெரிய கொண்டாட்டங்கள் செய்தவ இன்றைக்கு எங்க இருக்குன்னு என்றது எல்லாரும் படிப்படியாக ஒவ்வொன்றை செய்து கொண்டு வருது இல்லையா? அப்ப அந்த வரலாறு இப்ப எங்களுக்கு நல்ல ஒரு படிப்பினையை சொல்லி கொண்டு வருது என்னன்னு சொல்ல இப்ப இந்த பூகோள அமைப்பு முறைகள் என்றது மாற 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 அங்க நடந்த இந்த யுத்தத்து வலைப்பின்னல்கள் எல்லாமே நெருங்குது. அந்த யுத்த வலைப்பின்னல்கள் நொறுங்கி கொண்டு வரும்போது எங்களுக்குரிய சாத்தியக்கூறுகள் தானாகவே உருவாகி கொண்டு இருக்கு. எங்களுக்கு ஒரு நல்ல சூழல் இன்றைக்கு நிகழ்காலத்திலேயோ எதிர்காலத்திலேயோ ஒரு நல்ல ஒரு கடகாத்திரமான சந்ததி எங்கட போராட்டங்களை வேறு ஒரு வித ஆயுதம் தான் தூக்கணுமெண்டா இல்ல, வேறு ஒரு விதத்துல அதை கொண்டு போகக்கூடிய வாய்ப்புக்கு இடம் இருக்கின்றதான் என்னுடைய கணிப்பீடு. இது நாங்க சோகப்படவோ வேதனைப்படவோ தேவையில்லாத ஒரு விஷயம் என்றுதான் என்னுடைய கணிப்பு. காலம் பதில் சொல்ல வேண்டும். வரலாற்றில் தமிழர்கள் வந்தவர்கள் வீர வேங்கைகள் என்று பதித்து சென்ற தாயக பெண்கள் உண்மையிலேயே ஒரு சிறப்பான அடையணியாக நகர்ந்து தற்கொலையாக்குரியவர்களாக தங்களை நிறுத்தி எத்தனையோ பெரிய விடயங்களை எல்லாம் சாதித்த எங்களுடைய மண் நிலைமை உண்மையிலேயே அப்படி 2009 முடங்கி போனது என்பது மிக ஒரு கவலைக்குரிய விடயமாகவே பார்க்கின்றோம். அப்படி இருந்தும் தற்கொலை என்ற அந்த சொற்பதத்தில் தங்களை நினைவு கூறும் அளவுக்கு வைத்திருக்கின்ற அந்த மாபெரும் வீரர்கள் உண்மையிலேயே போற்றப்பட வேண்டியவர்கள். தாயக மண்ணுக்காக தங்களை ஆகுதியாக்கிய வீரர்களாக இருக்கலாம், வீராங்கனைகளாக இருக்கலாம். அன்றைய போராட்டத்தில் எங்களை உலகம் மிக கொடூரமாக அரசுக்கு உதவி செய்து அடக்கி ஒடுக்கி எங்களோட சுதந்திரத்துக்கான ஒரு கருவியை செய்திருக்கின்ற உலகம் இப்பொழுதும் திரும்பி பார்த்து எங்களுடைய மக்களுக்கான நல்ல வாழ்வியலுக்கு சமத்துவமான தீர்வுக்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்குவதாக இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. காலம் பதில் சொல்லும். உண்மை இன்று நாங்கள் மருத்துவரை நாமனையே பார்த்திருந்த விடயம் தற்கொலைக்கும் உள்ள மாறுபட்ட பற்றி நாங்கள் இன்று உலகியல் ஐயா அவர்கள் டென்மார்க் கழகத்துக்கான முழுமையான பதிவு தொழில்நுட்ப திரு சத்னம் ஐயா அவர்களுக்கும் மங்களா கதிராமன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைய மருத்துவ நாமினைகளை எடுத்து விடைபெறுகிறோம். இன்னும் ஒரு தரையங்கத்தின் கீழ் நாங்கள் அடுத்த மருத்துவ நாமினை நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுக்கு நேரம் எல்லோருக்கும் வணக்கம். நிகழ்வுக்கான ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வளங்கள், விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முகமலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராசே 16A 68 623 ஹாஃப் ஹாய். தொலை தொடர்புகளுக்கு 004941309903. கை தொலைபேசி 004162205164. முதியோர் பராமரிப்புக்கு இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.